இன்னைக்கு எபிசோட்ல பழனிசாமி வீட்ல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. பாக்யா பழனிசாமி அம்மாவுக்கு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. பழனிசாமியோட அம்மா அவர்கிட்ட வேலைக்கு போகும்போது பாக்யாவையும் ரெஸ்டாரண்ட்ல டிராப் பண்ண சொல்றாங்க. அவரும் பாக்யாவை டிராப் பண்ண கூட்டிட்டு போறாரு. பழனிசாமி பாக்யா கிட்ட எல்லாருக்கும் பிடிச்சத சமைச்சு தரீங்களே, உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேக்குறாரு. பாக்யாவும் அம்மா செய்யற பால் கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் அதை செஞ்சிருக்கேன், ஆனா அது அம்மா செய்யற டேஸ்ட்ல ஒரு தடவை கூட வரலன்னு சொல்றாங்க. அதுக்கு பழனிசாமியும் உங்க அம்மா பண்ண அதே டேஸ்ட்ல நான் உங்களுக்கு பண்ணி தரேன், அது மட்டும் இல்லாம வேற என்ன எல்லாம் பிடிக்குமோ கேட்டு செஞ்சு கொடுத்து அசத்துறேன்னு நினைக்கிறாரு. எழில் அமிர்தாவை பார்க்க அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கான். செல்வி எழில் கிட்ட இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல ஒரே காதல் ஜோடியா இருக்காங்கன்னு சொல்றாங்க. பழனிசாமியும் பாக்யாவும் ஒன்னா வரத பார்த்துட்டு எழில் கிட்ட அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவேன்னு கேக்குறாங்க. அதுக்கு எழிலும் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றான். பாக்யா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே கிச்சன்ல என்ன நடக்குதுன்னு பார்க்க போறாங்க. செல்வி பழனிசாமி கிட்ட எழில் தம்பி உங்களுக்கும் பாக்யா அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதா சொல்லிட்டாங்க. அதை கேட்டு அவரும் ஷாக் ஆயிட்டாரு. இவ்வளவு பெரிய விஷயத்த இவ்வளவு சாதாரணமா சொல்லிருக்காருன்னு நினைக்கிறாரு. அமிர்தா செல்வி கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சா திட்ட போறாங்க, இதை விட்டுட்டு போய் வேலையை பாருங்கன்னு சொல்றா. தாத்தா செலியன் பாக்யா மூணு பேரும் பாப்பாவுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஜெனி அப்பா அம்மாவை கூப்பிட வந்திருக்காங்க. தாத்தா ஜோசப்பா வர சொல்லி கூப்பிட்டா அவரு நாங்க பண்ண ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க பண்ண போறீங்களான்னு கோவப்படுறாரு. பாக்யாவும் நடந்து முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம், ரெண்டு பேரும் கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு சொல்றாங்க. ஜோசப் வர முடியாதுன்னு சொல்றாரு. பாக்யா ஜோசப் கிட்ட ரெண்டு குடும்பமும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தணும்னு சொல்றாங்க. பாட்டி தான் பாப்பாவுக்கு பேரு செலக்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஜோசப் எங்களை வெறுப்பேத்துற மாதிரி தான் பேரு வைப்பாங்கன்னு சொல்றாரு. தாத்தா ஜோசப் கிட்ட உங்களோட ஆசீர்வாதம் பாப்பாவுக்கு வேணும், நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்க. மரியம் ஜோசப் கிட்ட ஜெனிக்காகவும் பாப்பாவுக்காகவும் நம்ம கண்டிப்பா ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்றாங்க. ஜோசப் ஃபங்க்ஷனுக்கு போறாரா இல்லையான்னு இனி வர எபிசோட்ஸ்ல பார்க்கலாம்.